கருப்பசாமி தமிழ்நாட்டில் பிரபலமான நாட்டுப்புற தெய்வம், பெரும்பாலும் அய்யனாருடன் தொடர்புடையவர் மற்றும் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார். அவர் தனது பாதுகாப்பு சக்திகளுக்கு பெயர் பெற்றவர், மேலும் தீமையை விரட்டி விருப்பங்களை நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது. கருப்பசாமி ஒரு இருண்ட நிற கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார். சில சமயங்களில் குதிரை அல்லது எருமை மீது சவாரி செய்கிறார். மேலும் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள கோயில்கள் மற்றும் கோவில்களில் காணப்படுகிறார். கருப்பசாமியின் முக்கிய அம்சங்கள்: நாட்டுப்புற தெய்வம், அவர் தமிழ்நாட்டின் நாட்டுப்புற மதத்தில், குறிப்பாக தென் பிராந்தியங்களில் ஒரு முக்கிய நபராக உள்ளார். காவல் தெய்வம், கருப்பசாமி ஒரு பாதுகாவலராக போற்றப்படுகிறார். பெரும்பாலும் கிராமங்களையும் மக்களையும் தீங்குகளிலிருந்து பாதுகாப்பதில் தொடர்புடையவர். குறியீட்டு: அவர் பொதுவாக ஒரு கருமையான நிறமுள்ள தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார், சில சமயங்களில் கடுமையான பண்புகளுடன், மேலும் பெரும்பாலும் குதிரைகள் அல்லது எருமைகளுடன் தொடர்புடையவராக காட்டப்படுகிறார். கோயில் இருப்பிடங்கள்: கருப்பசாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் மற்றும் சன்னதிகள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில், குறிப்பாக காடுகளுக்கு அருகில் அல்லது மலைகளில் காணப்படுகின்றன. வழிபாடு: பக்தர்கள் பாதுகாப்பு, குணமடைதல் மற்றும் விருப்பங்கள் நிறைவேற கருப்பசாமியின் ஆசிகளை நாடுகின்றனர். சலுகைகள்: பால், கற்பூரம், அரிசி, வெண்ணெய், சில சமயங்களில் விலங்குகளை பலியிடுதல், குறிப்பாக ஆடுகள், பன்றிகள் மற்றும் கோழிகள் ஆகியவை பொதுவான காணிக்கைகளில் அடங்கும். திருவிழாக்கள்: கருப்பசாமிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருவிழாக்களில் பெரும்பாலும் விலங்கு பலிகள், தீ மிதித்தல் மற்றும் பிற பாரம்பரிய சடங்குகள் அடங்கும்.